அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய சுதந்திர வரலாற்றில் ஹீரோ அப்படின்னா அவங்க மாவீரன் திப்பு சுல்தான் தான். மதுவிலும் மங்கையிலும் மயங்காத ஒரு நல்ல மன்னராக வாழ்ந்தவங்க. அவங்க வந்து மாற்று மத சகோதரர் கூட கோயில்கள் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. மைசூர் புலி அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க அவங்க தான். அவங்கள கண்டு தான் வந்து ஆங்கிலேயரே வெறிச்சு ஓடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய சுதந்திர வரலாற்றில் ஹீரோ அப்படின்னா அவங்க மாவீரன் திப்பு சுல்தான் தான். மதுவிலும் மங்கையிலும் மயங்காத ஒரு நல்ல மன்னராக வாழ்ந்தவங்க. அவங்க வந்து மாற்று மத சகோதரர் கூட கோயில்கள் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. மைசூர் புலி அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க அவங்க தான். அவங்கள கண்டு தான் வந்து ஆங்கிலேயரே வெறிச்சு ஓடுவாங்க. பாபர் தான் வீரங்கியை கண்டுபிடிச்சாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுரையாதியாஜி தான் இந்தியாவோட தேசிய கொடியை வடிவமைச்சாங்க. 1947 ஜூலை 17 தேசிய கொடிக்கு வந்து இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது. தி லாஸ்ட் டே ஆஃப் பிரிட்டிஷ் ராஜ் என்ற நாவலில் இதன் உண்மை நிரூபிக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் கதர் இயக்க போராட்டம். அதில் காந்தியோட உதவியாக இருந்தவர்கள் அலி சகோதரர்கள், முகமது அலி, சவுக்கத் அலி. அவ்விருவரும் காந்தி என் தோள்களில் 2 சிங்கங்கள் உள்ளன என்று புகழ்ந்து பேசினாங்க. இந்த உலகுக்கு கதர் ஆடையை அறிமுகப்படுத்தியது காந்தி. ஆனால் அதுக்கு முன்னாலே காந்திக்கு முதலாக அறிமுகப்படுத்தியது அலி சகோதரர்களின் தாயாரான ஆலாஜி பானு என்கிற பலிமா அவர்கள் முஸ்லிம் பெண்மணி. கதர் இயக்க போராட்டத்தில் முஸ்லிம்கள் அதிகம் பங்கு பெற்றனர். அதில் முக்கியமான பங்கு என்றால் கதராடை அணியாத திருமணத்திற்கு நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் என்று கூறியவர்கள் நமது உலமாக்கள் ஆவார்கள். கதராடை அணிவதின் நன்மை. கதராடை எந்த பருவத்தில் வேணால் அணிஞ்சிக்கலாம். கதராடையை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை தராது. கதராடை அணிந்தால் உடலுக்கு அலர்ஜிகள் இந்த மாதிரி வராது. கதராடை ஒரு பாரம்பரிய ஆடை. கதராடையை நெய்து தொழில் செய்கிறதுக்கு அதுதான் ஏற்ற ஆடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளாவில் வந்து மாப்ளா முஸ்லீம்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. அதனால் மாப்ளா முஸ்லீம்களை வந்து கைது செய்யப்பட்டாங்க. 1921 ஜன்னல் இல்லாத கூட்ஸ் ரயிலில் வந்து அடைக்கப்பட்டாங்க. இந்த வண்டி வந்து திரூர் ரயில் நிலையத்துலேருந்து கிளம்புனுச்சு. அந்த திரூர் ரயில் நிலையத்திலேருந்து கோவை ரயில் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த கூட்ஸ் ரயிலில் உள்ள அந்த மாப்ளா முஸ்லீம்கள் வந்து பசியாலையும் தூக்கமில்லாமையும் இறந்துட்டாங்க வரும் வழியிலே. அவங்க கோவை ரயில் நிலையத்தில் வந்து இருக்கும் கதவை திறக்கும் போது அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே விழுந்தது. இறந்து போன எல்லாத்தையும் திருச்சி காஜாமலை பள்ளிவாசல்லையும் கோவை கோட்டைமேடு பள்ளிவாசல்லையும் அடக்கம் செஞ்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைசூர் பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் குறிப்பிடத்தக்க மன்னராக இருந்தவங்க தான் திப்பு சுல்தான். 1789 3ஆம் மைசூர் போர் நடக்குது. இதில் மராட்டிய மன்னரும் ஹைதராபாத் நிஜாமும் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் தளபதியான கான் வாலிஸுடன் சேர்ந்து இவங்க வந்து போர் செய்கிறாங்க. இந்த போர் வந்து 1792 வரைக்கும் இந்த போர் வந்து நீடிக்குது. கடைசியில் திப்பு சுல்தான் அவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் 1799 4ஆம் மைசூர் போர் நடக்குது. அதில் திப்பு சுல்தான் தீரமுடனும் துணிச்சலுடனும் போர் புரிகிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள வந்து குண்டால் அவங்கள வந்து
சாவடிச்சிட்டான். அவங்க சாவறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அடங்கி நடக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து சொன்னான். ஆனால் அதுக்கு முடியாது என்று மறுத்து ஆடுகளை போல 400 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியை போல 4 நாள் வாழ்ந்து மடியலாம் என்று சொல்லியபடியே வீரமரணம் அடைந்தான். இந்திய வரலாற்றில் ஒரு வீரராக இருந்தவங்க தான் அந்த திப்பு சுல்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் இந்தியா மக்களின் பல்வேறு தியாகங்கள் மூலம்தான் சுதந்திர இந்தியாவாக இருக்கின்றது. இந்த சுதந்திரம் பெறுவதற்காக அனைத்து மதத்தர்களும் இதுக்கு போராடி இருந்தாலும் இதில் முஸ்லீம்களின் பங்கு வந்து அதிகம் என்று சொல்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களின் பங்கு தான் அதிகம் என்று வரலாற்று ஆய்வாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதில் ஒருவர் தான் இந்த ஹைதர் அலி ஆவார். இந்த ஹைதர் அலி வந்து பஞ்சாபிலிருந்து இடம்பெயர்ந்து 17ஆம் நூற்றாண்டில் குல்பர்காவை நோக்கி ஒரு குடும்பம் வருது. அந்த குடும்பத்தில் ஆளுமையும் இருக்கிறது, மார்க்க அறிவு, போர் வீரம் என்ற பல தகுதிகள் இருக்கிறது. இதையெல்லாம் உடையவர் தான் இந்த குடும்பம் இருக்கிறது. அதில் ஒருவர் தான் இந்த பத்தே முகமது ஆவார். இந்த பத்தே முகமது யார் என்று பார்த்தால் ஹைதர் அலியின் தந்தை ஆவார். இந்த ஹைதர் அலியின் தந்தை தான் இந்த பத்தே முகமது. பஞ்சாபிலிருந்து இடம்பெயர்ந்து நாற்காடு நவாபின் படையில் இந்த பத்தே முகமது போய் சேர்றாங்க. சேர்ந்துட்டு தஞ்சாவூருக்கு மறுபடியும் போகிறாங்க. தஞ்சாவூருக்கு போய் அங்கே உள்ள புர்கானுதீன் என்ற அவருடைய அறிஞருடைய மகளை மனம் முடிக்கிறாங்க இந்த பத்தே முகமது. அவர்களுக்கு அந்த ஜோடிகளுக்கு பிள்ளையாக 1721ஆம் ஆண்டு ஹைதர் அலி அவங்க பிறக்கிறாங்க. இந்த ஹைதர் அலி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோன்னே சாதாரண குதிரைப்படையில் போய் சேர்றாங்க. அந்த குதிரைப்படையிலேருந்து சேர்ந்து ஒரு அரசியலை ஆளும் ஒரு மன்னராக உயர்றாங்க. அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக ஒற்றையாக நின்று போராடவும் செய்கிறாங்க. இந்த ஹைதர் அலி வந்து அவங்களோட ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த மைசூர் ஆட்சியை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்க இராணுவத்தையும் அமைக்கிறாங்க. அந்த இராணுவத்தில் வந்து 1,80,000 பேரையும் சேர்த்து கொள்கிறாங்க. 40 நாளைக்கு ஒரு முறை மாத சம்பள திட்டத்தை அவங்க தான் கொண்டு வராங்களே. அவங்க வந்து 10 அடி உயரமுள்ள அந்த மூங்கில வச்சியும் உலோகங்களை பயன்படுத்தியும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கண்டுபிடிச்சி எதிரிகளில் தாக்குறாங்க. அந்த ஆங்கிலேய படையை வந்து சிதறடித்து ஓட விடுறாங்க இந்த ஹைதர் அலி. ஆனால் அந்த நேரத்தில் தான் 1750ஆம் ஆண்டு ஹைதர் அலிக்கு பிள்ளையாக இந்த திப்பு சுல்தான் அவர்கள் பிறக்கிறாங்க. திப்பு சுல்தான் வந்து ஹைதர் அலியோடு சேர்ந்து பல போர்லையும் கலந்து இருக்காங்க. அந்த பல போர்லையும் தலைமையும் தாங்கி வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஆனால் 2வது மைசூர் போர் நடந்துட்டு இருக்கும்போது ஹைதர் அலியோட முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு கேன்சர் நோயால் அவங்க உயிரிழக்கிறாங்க. 60 வயதில் அவங்க இறந்தோன்னே அவங்க வந்து கர்நாடகாவிலேருந்து சித்தூர் அருகே அவங்க உயிர் பிரிகிறது. அந்த நேரத்தில் திப்பு சுல்தான் அவங்க வந்து அந்த ஹைதர் அலியை கொண்டு போய் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அடக்கம் செய்கிறாங்க. இனி இந்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. இந்த மைசூரை ஆண்ட இந்த மன்னர் இறந்து விட்டார், இனி இந்த மைசூர் நம் கையில் தான் என்று கொண்டாட்டத்தில் இருக்கும்போது திப்பு சுல்தான் அதிரடி ஆட்டத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா அந்த மைசூரை அவங்க அரசு கொண்டு வராங்க. இந்த திப்பு சுல்தான் கொண்டு வந்து 2வது மைசூர் போரையும் வென்று காட்டிட்டு அவங்க கடைசியில் அந்த 4ஆம் மைசூர் போரில் இறக்குறாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு எதிரிகளால் சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த சுட்டு கொண்டப்புறம் அந்த கடைசி மூச்சிலையும் சொல்கிறாங்க, 400 ஆண்டுகள் இந்த ஆட்டு மந்தைகளை போல் வாழ்வதை விட 4 நாட்கள் இந்த புலியாக வாழ்வதே மேல் என்று சொல்லிட்டு அவங்க இறக்குறாங்க. இதை பற்றி காந்தியடிகள் அவங்களுடைய யங் இந்தியா பத்திரிகையில் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து ஒரு நல்ல முஸ்லீம், மதுவிலும் மங்கையர்களுக்கும் மயங்காத ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார். இவர் வந்து திப்பு சுல்தானின் தலைமையில் சுதந்திர போர் நடந்திருந்தால் இந்தியா எப்போயோ விடுதலை பெற்றிருக்கும் என்று இந்த திப்பு சுல்தானை பற்றி பெருமையாக அந்த யங் இந்தியா பத்திரிகையில் ஜனவரி 1930ஆம் ஆண்டு அவங்க எழுதுகிறாங்க. இந்த இஸ்லாமிய தியாகங்களில் வரலாறு பற்றி இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இந்த திப்பு சுல்தான் ஹைதர் அலி மட்டும் இல்லாமல் பல தியாகிகளின் இந்த வரலாற்றை மறைத்து கொண்டிருக்கின்றாங்க. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அப்போ இனி வரும் காலங்களில் இந்த முஸ்லீம்களின் தியாக வரலாறுகளை எடுத்துக்கூற நன்மக்களாக வல்லையரவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம முஸ்லீம்கள் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு பல பேர் போராடி இருக்காங்க. அது எல்லாமே வரலாற்றில் மாற்றி எழுதி மறைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு டாபிக் எடுத்து வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முதலாவது பார்க்க போகுது நமக்கு வஉசி கப்பலோட்டி தமிழன்னு தெரியும். 7ஆம் வகுப்பு பாடத்தில் அந்த பாடம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கப்பலை யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் பதிவிடலாம். இதெல்லாம் தெரியாமல் பல பேர் இருக்கிறாங்க. அந்த கப்பலை வாங்கி கொடுத்தது பக்கீர் முகமது ராவுத்தர் அந்த இஸ்லாமியர் தான். 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கப்பலை வஉசிக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இதை பாட புத்தகத்தில் பதிவிடாமல் வஉசி தான் அந்த கப்பலை வாங்கி கப்பல் ஓட்டி தமிழனாக இருந்தார் அப்படின்னு பதிவிடப்பட்டிருக்கு. இப்படி பல இஸ்லாமியர்களோட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்தது பீமா அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றை மாற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட முழு துணையாக இருந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ற ஒரு இஸ்லாமியர் தான். இந்த வரலாற்று எல்லாமே மாற்றி எழுதப்பட்டிருக்கு. வஉசி என்பவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுவார். அந்த புத்தகத்தில் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வரலாற்றை வந்து மாற்றி எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து ஆங்கிலேயர்கள் துரத்த உதவுனது பீமா அப்படிங்கிற ஒரு இந்து சகோதரர் தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இதை கொண்டு வந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ற இஸ்லாமியர். இப்படி பல இஸ்லாமியருடைய தியாகத்தை மறைக்க பார்க்குறாங்க. எதனாலனா இஸ்லாமியர்கள் தீவிரவாதினும் அவங்க வந்து பயங்கரவாதினும் அவங்க வந்து மற்றவங்களை அழிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பயங்கரவாதிகள், அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசக்கூட முடியாது அப்படின்னு பல இஸ்லாமியோட தியாகத்தை மறைத்து எழுதப்பட்டிருக்காங்க. இன்னும் பல இஸ்லாமியோட வரலாறு கண்காட்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்தப் மதரசா மாணவர்கள் பார்ப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? சரி ரைட். அப்படியே எடுத்துக்கிறீங்க. அப்போ கயிறு இங்கே யார் எக்ஸ்பிளைனு? நீயா? நீ சொல்லுங்கடா, நீ சொல்லு. இவர்தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர்தான் கல்வியை சேவை செஞ்சார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இது வந்து இந்தியன் போர். திப்பு சுல்தானை பற்றி. திப்பு சுல்தான் 1000 காலத்தில் இதனை வீரங்க வச்சு எந்த போர் காலமும் இல்லை வீரங்க வச்சு ஷூட் பண்ணார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும். சூர்யாஜி முதல் முறையாக கொடியை வடிவமைத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவளோட படைக்கு வந்து ஹபீப் முகமது அவ வந்து இராணுவ படைக்காண்டி 1 கோடி ரூபா தானம் செஞ்சுருக்காங்க. இது வந்து கப்பல் கட்டுறதுக்காண்டி வஉசி அவளுக்கு வந்து பக்கீர் முகமது வந்து அவள் வந்து இந்த கப்பல் கட்டுறதுக்காண்டி 1 லட்ச ரூபா தானமாக வந்து வழங்கியிருக்காங்க. முஹாசின் அலி.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. முகமது யூசுஃப் கான் என்கிற மருதநாயகத்தை பற்றினது இது. அவர் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் 1725 பிறந்திருக்கிறாரு. அவர் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. முல்லை பெரியார் அணையிலேருந்து நீர்ப்பாசனத்துக்கு வழிவகை பண்ணியிருக்கிறாரு. கொடைக்கானலுக்கு முதல்ல அவர் தான் வழித்தடங்கள் அமைக்கிறதுக்கு அமைச்சிருக்கிறாரு. பாளையக்காரர்களுடைய தீண்டாமை ஆட்சியை எதிர்த்து போர் செஞ்சு அவங்க வீழ்த்திருக்கிறாரு. வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறாரு. அவரை பல வெள்ளையர்கள் தூக்கிலிட்டு 3 முறை தூக்கிலிட்டாங்க. 2 முறை அவர் சாகாமல் 3வது முறை தூக்கிலிட்டு அவர் திரும்பி வந்துடுவாரோங்கிற பயத்தில் அவர் உடல்களை துண்டு துண்டாக வெட்டி தலையை திருச்சியிலையும் உடலுடைய நடுப்பகுதியை மதுரையில் உள்ள சம்மட்டிபுரத்துலையும் கை கால்களை துண்டு துண்டாக வெட்டி தஞ்சாவூர், பழையனங்கோட்டை, திருவிதாங்கூர் ஆகிய இடங்கள் வேறு இடங்களுக்கு அனுப்பி வச்சு புதைக்க வச்சுருக்குறாங்க. அந்தளவுக்கு அவர் மேலே உள்ள அச்சம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஆங்கிலேயர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க தான் அஷ்ஃபகுல்லா கான். இவங்க ஒரு ஹிந்துஸ்தான சங்கத்தில் சேருவாங்க. அதோடைய பேர் என்ன, ஹிந்துஸ்தான குடியரசுவாதிகள் சங்கம். அப்போ அதோடைய தலைவர் பேர் என்னென்னா ராம் பிரசாந்த் பிஸ்மில். அப்போ போய் அஷ்ஃபகுல்லா கான் போய் பிஸ்மில்கிட்ட கேட்பாங்க, என்னை இதில் உரிமையாலாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிஸ்மில் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சிறிய வயசாலாம் இருக்கே, உங்களை சேர்த்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திரும்ப அவன் மன உறுதியோடு கேட்பாங்க, என்னை சேர்த்துக்கோங்க, நான் மக்களுக்காக போராடுவேன்னு கேட்குறாங்க. அதோட அவங்க மன உறுதியை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்தக்கப்புறம் அந்த சேர்த்த கட்சியில் சொல்லுவாங்க, நம்ம இப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக போராட போகிறோன்னு சொல்லுவாங்க. போராட சில ஆயுதங்கள் தேவைப்படுது. ஆயுதங்களுக்கு அஷ்ஃபகுல்லா கான்ட்ட பாதி அளவு வருமானம் இல்லை. அதனால் பிஸ்மில்கிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கு பிஸ்மில் சொல்லுவாங்க, அப்போ நம்ம ஆங்கிலேயருடைய கஜானாவை கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அஷ்ஃபகுல்லா கான் ஒத்துக்கிற மாட்டாங்க. அதுக்கு பிஸ்மில் சொல்லுவாங்க, நம்மளுக்கு எவ்வளவோ தொந்தரவு தந்திருக்காங்க, எவ்வளவோ துன்பங்கள் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒத்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கிறதுல 10 பேர் கொள்ளையடிப்பாங்க. அதில் தலைவர் தான் அஷ்ஃபகுல்லா கான். கொள்ளையடிச்சக்கப்புறம் 1 வருஷம் தலைமறைவாயிருவாங்க, ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அஷ்ஃபகுல்லா கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர் சொல்லி கொடுத்துருவாங்க போலீஸ்ட்டை, இவ தான் கொள்ளையடிச்சாங்கன்னு. அதோட அவ்வளோ பிடிச்சி ஜெயிலில் வச்சுக்கிடுவாங்க. கிராமப்புற மக்கள் காட்டி குட்ட மாதிரி அஷ்ஃபகுல்லா கானை போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டோன்னே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராடுறாங்க. இது ஜவஹர்லால் நேரு அந்த மாதிரி ரொம்ப பெரிய தலைவர்கள்லாம் இது நீங்கள் விட்டுருங்க ரொம்ப முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வெள்ளையர்கள் அவர் சொன்னால் எதுவுமே கேட்கவே இல்லை. அஷ்ஃபகுல்லா கானுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கிறாங்க. தூக்கு தண்டனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளையர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப திறமசாலியாக இருக்கீங்க, நாங்கள் என்ன சொன்னாலுமே செஞ்சிடுறீங்க, நீங்கள் எங்கள் வெள்ளையருக்கு தேவை, நீங்கள் வெள்ளையருக்கு எங்களுக்கு தேவை, எங்கள் நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கீங்க, என்ஆர்சி, சிஏஏ, என்ஆர்பி போல் குடியுரிமையை வச்சு நாங்கள் மக்கள்லாம் துரத்திடுவோம், நீங்கள் எங்கள் இதுக்கே வந்துடுங்க, நீங்கள் ரொம்ப வசதியாக வாழலாம், அவங்க தூக்கு தண்டனையே வச்சு அவங்க வெளியிட்டுருவோம், அப்படி எங்கள் இதுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அஷ்ஃபகுல்லா கான் எங்கள் நாட்டில் உள்ள எல்லாரும் இந்துக்களாக இருந்தாலும் அவங்களே எங்களுக்கு சகோதரர்கள் தான், என் நாட்டுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், உங்களோட நண்பன் நான் ஆக மாட்டேன், நான் மண்ணின் மைந்தனாக மறந்துட்டதை விட உங்களுக்கு நான் உங்களோட சேர்ந்து என் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வெள்ளையர்கள்லாம் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இவனுக்கு தூக்கு தண்டனையே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. இவன் சும்மா விட்டா நம்மளுக்கு எதிரான திட்டங்களை வச்சுருவான் அப்படின்னு தூக்கு தண்டனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது யார் தூக்கு போட போகிறாங்களோ கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது அஷ்ஃபகுல்லா கான் என் தாயையும் தந்தையும் கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லலை, நான் அல்லாவுக்காக 2 ரக்காய் தொழுவோனே, எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லிட்டு தொழுவுறாங்க. தொழுவி முடிச்சுட்டு நான் என் நாட்டுக்காக என்ன நன்மை செஞ்சேன்னா அல்லாஹ் என்னை படுத்த அல்லாஹ்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் நாட்டுக்காக தூக்கு போட போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியோடு தூக்கு போடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க ஹைதர் அலி. இவங்க ஆங்கிலேயரே தன்னுடைய தாய்நாட்டை மீட்கிறதுக்காக ஆங்கிலேயர்களே ஓட விட்டவங்க. இவங்களோட பேரை கேட்டாலும் ஆங்கிலேயர்கள் அப்படி பயப்படுவாங்க. அந்தளவுக்கு வீரமாக போர் செஞ்சவங்க. இவங்க பகதூர். இவங்களுடைய பிள்ளைகளை வெட்டி கொலை பண்ணியுமே இவங்களுடைய கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. அந்தளவுக்கு வீரமாக தைரியமாக இருந்தவங்க தான் பகதூர் ஷா. இவங்க ஆங்கிலேயர்கள் இவங்களை கைது பண்ணிட்டாங்க.
கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கையில இவங்களுக்கு உணவு கொடுக்க போவேல அவங்க ரெண்டு பையனோடைய தலையையும் அவங்க பேரனோடைய தலையும் ஆங்கிலேயர் வச்சுருந்தாங்க. அப்போ கூட இவங்க கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல. அவங்க தான் என் நாட்டை இவங்க வந்து ஆங்கிலேயர்கள்ட்டே என்ன சொன்னாங்கன்னா, என் நாட்டின் மண்ணை எடுத்து எனக்கே கொடுக்குறாயா என்று அப்படின்னு கேட்டாங்க. இவங்க வந்து திப்பு சுல்தான் இவங்க வந்து ஆங்கிலேயரை பார்த்து நாங்கள் 400 ஆண்டுகள் ஆட்டு மந்தைகளை வாழ்வதை விட 4 நாட்கள் புள்ளியாக வாழ்வதே மேலன்ட்டு தன்னுடைய நாட்டுக்காக எவ்வளோ நிறையா தியாகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிங்க, தொப்பி போட்டாலே இது தீவிரவாதிகள் என்று சொல்லிக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ நம்மளுடைய இஸ்லாத்தை ரொம்ப கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி தான் எடுத்த படம் இந்த கேரளா ஸ்டோரி. இது வந்து எப்படின்னா லவ் ஜிஹாத் பண்ணி ஏமாத்துறாங்க, லவ் ஜிஹாத் பண்ணி இந்த மாதிரி பெண்களை வந்து மதம் மாற்றுறாங்க, அந்த மாதிரி எடுத்த படம் இந்த கேரளா ஸ்டோரி. இந்த புர்கா ஸ்டோரி எப்படின்னா, அல்லாஹ் வந்து பெண்களை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு புர்கா இதுவும் கணவனை இழந்தால் ஹித்தா இருக்கணுன்றதுக்காக அல்லாஹ் பெண்களுக்கு கொண்டு வந்த சட்டம். ஆனால் அந்த ஹித்தா இதையே கேவலப்படுத்தி ரொம்ப அடிமைத்தனப்படுத்தி பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, பெண்களை ரொம்பவே கேவலப்படுத்துகிறாங்கன்ட்டு அப்படி ஒரு இதுவாக படம் எடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் தான் இப்போ இவங்க வந்து சஃபியாக்கா இவங்க வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி இவங்க போலீஸ் டெல்லியில் உள்ள போலீஸாக இருந்திருக்காங்க. இவங்களை வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களை ஏன் கொலை பண்ணாங்கன்னா, இது லஞ்சம் வேணான்னு நின்றாங்க. அதுக்காக இவங்கள போய் கொலை செஞ்சுருக்காங்க. இந்த பிள்ளை ஆசிபா ஒரு முஸ்லீம் பெண்ணாக பிறந்தனால ஒரு பெண்ணாக பிறந்ததை தவிர இந்த பிள்ளை மாதிரி எந்த பாவமும் செய்யலை. அந்தளவுக்கு இந்த பிள்ளைய ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. இவங்க யாருன்னா பில்கிஸ் பானு இவங்களோட இருந்த 11 பேரை கொலை செஞ்சு இவங்களுடைய பிள்ளைய செவத்தில் அடித்து சாவடித்து இன்னமும் இவங்களுக்கு நீதி கொடுக்காம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம், ஆவுல் பக்கீர் ஜெயினுல் ஆபிதீன் அப்துல் கலாம். இவர் பிறந்தது வந்துட்டு 15ஆம் தேதி 10ஆம் மாதம் 1931ஆம் தேதி அன்றைக்கி பிறந்தாங்க. பிறந்த இடம் ராமேஸ்வரத்தில் பிறந்தாங்க. இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராக இவங்க இருந்திருக்காங்க. ஏவுகணை நாயகன் அழைக்கப்பட்டவங்க இவங்க தான். இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதை இந்திய அரசு இவங்களுக்கு கொடுத்து பெருமைப்படுத்துனுச்சு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இவங்க இருந்தாங்க. இவங்களுடைய வெற்றிக்கு காரணம் திருக்குரான் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல மேடையில் சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சுதந்திர தின நாளை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெள்ளைமணல் கிளையின் சார்பாக இந்த கண்காட்சி இதில் வந்து புத்தக விற்பனை ஸ்டால் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் வந்து முக்கியமான ஒரு புக்காக நம் இந்தியா என்ற அந்த புக்கை நம்ம வந்து வெளியிட்டிருக்காங்க தௌஹீத் ஜமாத் சார்பாக. அப்போ அந்த தௌஹீத் ஜமாத் சார்பாக வெளியிட்ட இந்த நம் இந்தியா புக்கில் வந்து இந்திய சுதந்திர தினத்தில் வந்து சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுடைய ஏராளமான வரலாறுகள் இதில் இருக்குது அதிகமாக. இதை படிக்கிறனால இஸ்லாமியருடைய வரலாறையும் நம்மால் தெரிஞ்சுக்கிற முடியுது. அதாக திருக்குரான் முஸ்லீம்கள் அதிகமாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் முஸ்லீம்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கக்கூடிய இந்த திருக்குரானை அனைவரும் படித்து நம்ம முஸ்லீம்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த திருக்குரானையும் வாசித்து அதையும் வாங்கி நம் வீட்டில் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளைமணல் கிளையின் டி செக்ஷன் மாணவன். 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரில் அதிகமான இஸ்லாமியர்கள் பங்களிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றிய விவரங்கள் தான் எழுதியிருக்காங்க. அதில் கான் பகதூர் கான், பேகம் ஹஸ்ரத் மஹால், மௌலவி அஹமதுல்லா கான், 2ஆம் பகதூர் ஷா இவர்கள் முன்னிலை வகித்து இந்த போருக்காக அதிகமான தியாகம் செஞ்சுருக்காங்கிறதை எடுத்து வச்சுருக்காங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அவன் அகிலத்தை படைத்து
பராமரிப்பவன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். தீர்ப்பு நாளின் அதிபதி. எனவே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி. அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறிச் செல்லாதவர்கள்.